வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் ஐஷர் நிறுவனம், இந்த ஆட்டோமொபைல் நிறுவனத்தினுடைய சாதனைகள், அவங்க எடுத்துகிட்டு வந்த இன்னோவேஷன்ஸ், அதே போல் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியில் இவங்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன, அதே போல் இந்த நிறுவனத்தினுடைய ஒரு சில வீக்னஸ் என்ன, இதையும் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் இந்த ஐஷர் நிறுவனம் எந்த வருடம் வந்தது, எப்படி உருவாச்சு, எப்படி இவங்க மிட்சுபிஷி நிறுவனத்துக்கிட்ட இருந்து இந்த கேண்டர் ட்ரக்கை வாங்கி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக இந்தியாவில் மார்க்கெட் பண்ணி அதுக்கப்புறம் அதை டெவலப் பண்ணி இன்னைக்கு தேதியில் ஒரு உலகத்திலே மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல் மாடலாக அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்றத பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த வீடியோனுடைய லிங்க்கும் தரேன் இந்த டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஐஷர் நிறுவனம் உருவான முறை பற்றி உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். இந்த வீடியோவில் ரீசெண்டாக ஐஷர் நிறுவனம் அதனுடைய சாதனைகள் என்னென்ன இன்னோவேட் பண்ணியிருக்கு, அதனுடைய மார்க்கெட் ஸ்ட்ரென்த், வீக்னஸ், இதை நம்ம பார்ப்போம். ஜென்ரலாக ஆட்டோமொபைல் ஃபேன்ஸ், அதுவும் ஹெவி வெஹிக்கிள் ஃபேன்ஸ், இவங்ககிட்ட நம்ம கேட்டோம்னா மெயினான ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் எதுன்னு கேட்டோம்னா மெயினாக நிறைய பேர் ரெண்டு தான் சொல்லுவாங்க. ஒன்று டாட்டா, இன்னொன்று அசோக் லேலண்ட். நிறைய பேர் மூணாவதாக இருக்க ஒரு நிறுவனம் இந்த ஐஷர், இதை நம்ம யோசிக்கிறதே இல்லை. இந்திய நிறுவனம் டாட்டா லேலண்டை தாண்டி மூணாவதாக ஒரு நிறுவனம் இருக்குது. சொல்லப்போனால் இந்த சமீப காலத்தில் அசோக் லேலண்டுடைய மீடியம் அண்ட் ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள் MHCV வால்யூமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 40% வரைக்கும் ஐஷர்னுடைய சேல்ஸ் வால்யூம் இருக்குது. அப்போ அந்தளவுக்கு இவங்களும் விற்பனை பண்ணிட்டு வராங்க. இப்போதைக்கு டாட்டா அசோக் லேலண்ட் மார்க்கெட்டில் டியோபாலியை ஹோல்டு பண்ணாலும் ஃப்யூச்சரில் ஐஷர் நிறுவனமும் ஹெவியாக வளர்ந்து இந்த மார்க்கெட் ஷேர் அவங்க ஆக்குபை பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஐஷர் நிறுவனத்துடைய ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் என்னை பொறுத்து நான் என்ன சொல்லுவேன்னா இம்ப்ரவைசேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியது இருக்கிற டெக்னாலஜி வச்சு, ரிசோர்ஸஸை வச்சு நிறைய ப்ராடக்ட்ஸை க்ரியேட் பண்ணுறது, நிறைய வேரியண்ட்டை உருவாக்குறது. இதில் பார்த்தீங்கன்னா ஐஷர் கம்பெனி நிறைய அற்புதத்தை செஞ்சுருக்காங்கன்னே நான் சொல்லுவேன். அதுவும் அந்த மிட்சுபிஷி கேண்டர் மாடலை வாங்கி இந்தியாவில் டெவலப் பண்ணும்போது அந்த ஒரே ஒரு இன்ஜினை வச்சு நிறைய பிளாட்ஃபார்ம் உருவாக்குனாங்க. 5 டன், 6 டன், 9 டன், இந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்மை ஒரே இன்ஜினை வச்சு உருவாக்கி எல்லாத்தையும் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லான மாடல் ஆக்குனாங்க. அப்போது டெக்னாலஜியை வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ப்ராலிஃபரேட் பண்ணுறாங்க, டைவர்சிஃபிகேஷன் பண்ணுறாங்க. இதை மற்ற நிறுவனங்களும் செய்து, டாட்டா பண்ணியிருக்காங்க, லேலண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் சிறிய நிறுவனமான ஐஷர் இதை செஞ்சு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு வந்து மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு நான் சொல்லுவேன். அதே போல் இரண்டாவது விஷயம், பாடி பில்டிங்கில் ஐஷர் நிறுவனம் ரொம்ப சுப்பீரியர். அதுவும் அந்த LCV, ICV இந்த ரேஞ்ச் ஆஃப் வெஹிக்கிள்ஸில், அதுவும் மெயினாக பஸ்ஸஸ் எடுத்துட்டிங்கன்னா சொந்தமாக இந்த நிறுவனமே பாடி பில்டிங் பண்ணுறாங்க. இப்போ டாட்டா, லேலண்ட் இவங்களும் பண்ணாலும் மெயினாக அவங்க அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க, தேர்ட் பார்ட்டிக்கிட்ட அவுட் சோர்ஸ் பண்ணுவாங்க. மார்க்கோ போலோ, இரிசர், இந்த மாதிரி நிறுவனங்கிட்ட இவங்க ஒப்படைக்கிறாங்க. ஆனால் ஐஷர் நிறுவனம் சொந்தமாகவே இந்த பாடி பில்டிங் பண்ணுவாங்க. இதிலும் பார்த்தீங்கன்னா பாடி பில்டிங் ரொம்ப சுப்பீரியராக இருக்கும். நிறைய வேரியண்ட்டோட இந்த மினி பஸ்ஸஸை கொண்டு வருவாங்க. நான் சொன்னது போல் மெயினாக ICV மாடலில் ஸ்டார் லைன், ஸ்கை லைன், இந்த மாதிரி பேருந்துகளை இவங்களே உருவாக்குனாங்க. இது ரொம்ப பெரிய சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சு. சொல்லப்போனால் டாட்டா நிறுவனம் ஐஷர் நிறுவனத்தை பார்த்து நடுவில் ஒரு சில வருடங்கள் முன்னாடி ரொம்ப பயந்தாங்க. இந்த மினி பஸ்ஸஸ் டாட்டா நிறுவனத்தையே பயமுறுத்தல் அளவுக்கு ஐஷர் நிறுவனம் நிறைய வேரியன்ஸை அவங்க எடுத்துகிட்டு வந்தாங்க. மூன்றாவது நான் சொல்ல விரும்புகிறது இன்னோவேஷன். 2008 வருஷத்தில் வால்வோ நிறுவனத்தோட ஐஷர் நிறுவனம் ஒரு ஜாயிண்ட் வெஞ்சரில் ஈடுபட்டு நிறைய மாடல்ஸை இந்தியாவில் உருவாக்குனாங்க. இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா இன்ஜின் டெவலப்மெண்ட்டையும் வால்வோ, ஐஷர் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணாங்க. கேபினையும் வால்வோ, ஐஷர் சேர்ந்து உருவாக்குனாங்க. இந்த வெஞ்சருக்கு அப்புறம் புதுசாக நிறைய பிளாட்ஃபார்ம், நிறைய மாடலை இந்த வால்வோ, ஐஷர் வெஞ்சர் உள்ளே கொண்டு வந்தாங்க. மெயினாக சொல்லணும்னா இந்த 3000 சீரீஸ் ப்ரோ சீரீஸ் ட்ரக்ஸ், 5000 ப்ரோ சீரீஸ் ட்ரக்ஸ், 6000 ப்ரோ சீரீஸ் ட்ரக்ஸ், 8000 ப்ரோ சீரீஸ் ட்ரக்ஸ், இது எல்லாமே மெயினாக வால்வோ, ஐஷர் ரெண்டு பேருமே இணைஞ்சு அந்த இன்ஜினை டெவலப் பண்ணி கேபினே உருவாக்கி எடுத்துகிட்டு வந்தாங்க. இந்த கேபின் எல்லாமே பார்த்தீங்கன்னா வேர்ல்டு கிளாஸ் கேபின்ஸ், எல்லாமே ஃபுல்லி பில்ட் யூனிட்டாக தான் வரும். டிப்பர் ஆகட்டும், ஹாலேஜ் ஆகட்டும், எல்லாமே ஃபுல்லி பில்ட் யூனிட். இந்த கேபின் எல்லாமே அற்புதமான வேர்ல்டு கிளாஸ் கேபின்ஸ். வால்வோ ஜென்ரலாக இந்தியாவில் அவங்களுடைய பேருந்துகளை தான் ரொம்ப நாளாக விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் ஹை அண்ட் பஸ்ஸஸை தான் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. மல்டி ஆக்சல் பஸ்ஸஸ்லாம் அவங்க மெயினாக கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அவங்களால தனியாக ஒரு சப்சிடியரியை உருவாக்கி அதில் புதுசாக பிளாட்ஃபார்ம்ஸை அவங்களால உருவாக்க முடியல. ஆனாலும் ஐஷர் நிறுவனத்தின் மூலமாக அவங்க இன்டைரக்டாக இந்தியாவில் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நான் சொன்னது போல் இந்த மெயினாக இந்த ப்ரோ சீரீஸ், ஐஷர் ப்ரோ சீரீஸ் மூலமாக ஐஷர் நிறுவனத்தோட கை கோர்த்து இன்ஜின் டெவலப்மெண்ட்டுக்கு அவங்க உதவி இருக்காங்க, கேபின் டெவலப்மெண்ட்டுக்கும் அவங்க உதவி இருக்காங்க. இதன் மூலமாக நிறைய ப்ராடக்ட்ஸை ஐஷர் நிறுவனம் இந்தியாவுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்திருக்கு. அப்போ இந்த ஐஷர் ட்ரக்குன்னு சொல்கிறது வால்வோவும்
சேர்ந்து தான் இதை அவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதே போல் இன்ஜின் பொறுத்த வரைக்கும் நான் ஐஷரை பற்றி நான் நிறைய விஷயங்கள் சொல்லணும். மார்க்கெட் லீடர்ஸ் டாடா லைலாண்ட் 2 இருந்தாலும் நிறைய இன்னோவேஷனில் ஐஷர் கொண்டு வந்தாங்க. உதாரணத்துக்கு சொல்லப்போனால் சமீபமாக ஒரு 2-3 வருஷத்தில் எல்லா வேரியண்ட்லையுமே கிட்டத்தட்ட சிஆர்எஸ் சிஸ்டமை கொண்டு வந்துட்டாங்க. இந்த காமன் ரயில் டீசல் இன்ஜெக்ஷன் சிஸ்டம் அதை அவங்க கொண்டு வந்துட்டாங்க. அதே போல் 4 சிலிண்டரை ஹெவி வெஹிக்கிள்ஸ்குள்ளேயும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. மெயினாக ஜென்ரலாக நம்ம ஹெவி வெஹிக்கிள் ட்ரக் பஸ் மாடல்ஸில் 6 சிலிண்டர் தான் பார்ப்போம், டாடா லேலாண்ட் இதுவாகட்டும். ஆனால் சமீப காலத்தில் நிறைய மேனுஃபேக்சரர்ஸ் 4 சிலிண்டர் இன்ஜின்ஸை கொண்டு வந்திருக்காங்க. உதாரணத்துக்கு லேலாண்ட் நெப்டியூன் சீரிஸ் அதை எடுத்துகிட்டு வந்தாங்க. அதே போல் டாட்டாவில் அந்த 1618 இந்த பிளாட்ஃபார்மில் 4 சிலிண்டர் இன்ஜின் அவங்க டெவலப் பண்ணியிருக்காங்க. பாரத் பென்ஸ் கிட்ட 4 சிலிண்டர் சீரிஸ் இன்ஜின் இருக்குது. ஐஷர் நிறுவனமும் இந்த 4 சிலிண்டர் இன்ஜினை ஹெவி ட்ரக்ஸ்க்கும் ஹெவி பஸ்ஸஸ்க்கும் அவங்களாவே உருவாக்குனாங்க இந்த ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வால்வோ குரூப்போடு சேர்ந்து. அப்போ இந்த இன்ஜின் டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா ஐஷர் நிறுவனம் ஒரு ரெவல்யூஷனே இந்தியாவில் எடுத்துகிட்டு வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதெல்லாமே ஐஷர் நிறுவனத்தினுடைய அவங்க சமீப காலத்தில் செஞ்ச இந்த அச்சீவ்மெண்ட். அதே போல தான் ஐஷர் நிறுவனத்தோட ஒரு சில வீக்னஸஸையும் நான் சொல்லி ஆகணும். ஜெனரலாக இந்த அளவுக்கு அவங்க இன்னோவேட் பண்ணியிருக்காங்க. 10 வருஷமாக வால்வோவோட அவங்க இணைந்து இவ்வளோ ப்ராடக்ட்ஸை கொண்டு வந்தாலும் ஜென்ரலாக அவங்களால டாட்டாவையும் லைலாண்டையும் மேட்ச் பண்ண முடியல. இதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. ஏற்கனவே 50 வருஷமாக டாட்டாவும் லைலாண்டும் ஹெவியாக இந்தியா ஃபுல்லாக நிறைய இடத்துல ஸ்ட்ராங் மார்க்கெட் பிளேயர்ஸாக எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டாங்க. அந்தந்த ஏரியாஸில் இந்தந்த பிராண்ட் தான் ரீசேல் வேல்யூ அதிகம். இந்த 2 நிறுவனங்களுடைய அந்த சர்வீஸ் சென்டர் இதெல்லாம் தான் இங்கெல்லாம் அதிகமாக இருக்குது. அப்போ ஜென்ரலாக புதுசாக இருக்கக்கூடிய அந்த ஓனர்ஸ் ஐஷர் வெஹிக்கிள்ஸை வாங்குறதுக்கு ஜென்ரலாக கொஞ்சம் யோசிப்பாங்க. அது இல்லாமல் ஐஷர் வெஹிக்கிள்ஸ்குள்ளேயே ஒரு சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஒரு சில வேரியண்ட்டில் நிறைய மாடல்ஸ் ஹெவி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. ஒரு சில வேரியண்ட்ஸில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. சேசியில் இஷ்யூ இருக்குது. அதே போல் இன்ஜினில் ஒரு சில ட்ராபேக்ஸ் இருக்குது. அது இல்லாமல் ஓவரால் அந்த வெஹிக்கிளுடைய மெயின்டெனன்ஸ் காஸ்ட் ஒரு சில வேரியன்ஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதுவும் ஜென்ரலாக இந்த இன்ஜின் அந்த விஇடிஎக்ஸ் இன்ஜின் வால்வோவோடு சேர்ந்து அவங்க உருவாக்கின விஇடிஎக்ஸ் சீரிஸ் இன்ஜினில் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இந்தியன் கண்டிஷன்ஸில் அதனுடைய மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் ஒரு சில நெகட்டிவ்ஸ். அதே போல் நான் முக்கியமாக ஐஷர் நிறுவனத்துக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா அவங்களுடைய மெயினான பஸ் மாடல் நீங்கள் தேதியில் 20.15 சீரிஸ் இதுதான் அவங்க வச்சுருக்க மெயின் பேஸ் பிளாட்ஃபார்ம். இப்போ லைலாண்டில் எப்படி வைக்கிங் இருக்கோ அதே போல் இவங்க வச்சிருக்கக்கூடிய மெயின் பஸ் இதுதான். இது ஜென்ரலாக நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட் இந்த சேசஸை வாங்கி யூஸ் பண்ணுறாங்க. கேஎஸ்ஆர்டிசியில் நிறையா வாங்கியிருக்காங்க. மற்ற சில ஸ்டேட் கார்பரேஷன்ஸும் அதை வாங்குறாங்க. ஒரு சில ப்ரைவேட் ஆப்ரேட்டர்ஸும் இந்த மாடலை விரும்பி வாங்குறாங்க. 12 மீட்டர் சேசிஸ் ஆப்ஷனும் இதில் இருக்குது. இதை லாங் டிஸ்டன்ஸ் லக்ஸரி பஸ்ஸஸ்க்கு யூஸ் பண்ணலாம். இதில் ஒரு பிரச்சனை இருக்குது. இதனால தான் இந்த சேசஸ்னால டாட்டாவோடையும் லைலாண்டோடையும் மெயினாக கம்பீட் பண்ண முடியல. ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐஷர் நிறுவனம் இந்த பவர் ரிக்வயர்மெண்ட்டை மைண்டில் வைக்கும்போது கொஞ்சம் சரியாக வைக்கலன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த 20.15 இந்த சேசஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய டார்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வச்சுருக்காங்க. அந்த இழுசக்தி ரொம்ப அதிகமாக இருக்குது. பவர் டார்க் ரெண்டுமே அதிகமாக இருக்குது. ஸ்டார்டிங் ரேஞ்ச் டார்க்கே 700 நியூட்டன் மீட்டரில் வச்சுருக்காங்க. லேலாண்டு பொறுத்த வரைக்கும் 550 நியூட்டன் மீட்டர் டார்க் தான் ஸ்டார்டிங் ரேஞ்ச். டாட்டாலையும் பார்த்தீங்கன்னா அதை விட அடியில் தான் இருக்கும். 450 நியூட்டன் மீட்டர் தான் ஸ்டார்டிங் ரேஞ்ச். அப்போ ஹெவி பஸ்ஸுடைய ஸ்டார்டிங் ரேஞ்ச் இந்தியன் கண்டிஷன்ஸுக்கு அரௌண்ட் ஒரு 500-550 நியூட்டன் மீட்டர் வச்சா தான் கரெக்டாக இருக்கும். ஆனால் ஐஷரில் ரொம்ப அதிகம் வச்சுருக்காங்க. 700 நியூட்டன் மீட்டரில் வச்சுருக்காங்க. இது இந்தியன் கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம், மைலேஜ் அடி வாங்கும். செகண்ட், இந்த பஸ்ஸஸை வாங்கும்போது மெயினாக ஸ்டார்டிங் ரேஞ்சில் நம்ம எதில் வைப்போம்னு பார்த்தீங்கன்னா நார்மல் அந்த டீலக்ஸ் கேட்டகரி பஸ்ஸில் தான் வைப்போம். 2x3 அந்த பேசஞ்சர் பஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த பேருந்துக்கு இவ்வளோ பெரிய இன்ஜின் வேணுமா, இவ்வளோ சக்தி வாய்ந்த இன்ஜின் வேணுமா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். அப்போ இந்த பஸ் பிளாட்ஃபார்மில் ஐஷர் கம்பெனி அவங்களுடைய அந்த பவரை டியூன் பண்ணி அந்த டார்க்கை ரெடியூஸ் பண்ணால் நாளை பின்ன இந்த மாடலை டாட்டாவோடையும் லைலாண்டோடையும் கம்பீட் பண்ண வைக்கலாம். ஆனால் இவ்வளோ அதிகமான இன்ஜின் பவர் வச்சு அவங்க இந்த சேசஸை கொண்டு வந்தாங்கன்னா இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு அது சூட்டபுளாக இருக்காது. இதை நான் ஐஷர் நிறுவனத்துக்கு ஒரு அட்வைஸாக சொல்ல விரும்புகிறேன். அதே போல் வால்வோ நிறுவனம் ஐஷர் நிறுவனத்தினுடைய அந்த பாடி பில்டிங் ஸ்ட்ரெங்ஸ் இல்லை மற்ற இன்னோவேஷன் இதை அவங்க யூஸ் பண்ணி வால்வோ நிறுவனத்தினுடைய நிறைய யூரோப்பியன் ப்ராடக்ட்ஸை அவங்க கொண்டு வரலாம். மெயினாக இன்டர்மீடியேட் ஐசிவி வெஹிக்கிள்ஸ்க்கு நிறைய இன்ஜின் பிளாட்ஃபார்ம்ஸை இந்தியாவுக்குள்ளே அவங்க கொண்டு வரலாம். இதை அவங்க செய்யலாம். ஸோ டேரெக்டாக அவங்க பிளாட்ஃபார்ம்ஸை உருவாக்க விருப்பம் இல்லை, பெருசாக இன்வெஸ்ட் பண்ண விருப்பம் இல்லைனா கூட அவங்க டெக்னாலஜி ஐஷர் கிட்ட கொடுத்து அவங்க மூலமாக
இந்தியன் கண்டிஷன்ஸ்க்கு சூட்டபிளான ப்ராடக்ட்டை வால்வோ நிறுவனம் கொண்டு வரலாம். இது வால்வோ நிறுவனத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஐஸ்வர் நிறுவனத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மக்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நன்றி.